Hi friends, Vijay Venpa serial latest promo பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம். என்ன விஜய் நீங்க இப்படி சுயநலமா இருக்கீங்க? எங்க ஹீரோயின் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா? நீங்க சப்போர்ட் பண்ணலைனா யாரு பண்ணுவாங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி ப்ரோமோ பார்க்குறப்ப தோணுது நீங்க ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க பெரியம்மா தான் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. விஜய் நம்ம ஹீரோயின் மேலே கோவத்தில் இருக்கிறதுனால எந்த விஷயமும் யோசிக்க தெரியாத இருக்காரு. ஆமா, நீங்களாம் எப்படி விஜய் பிஸ்னஸ் மேனா இருக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ டென்ஷன் ஆனா எப்படி இவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்றது தெரியவே இல்லை. அது எப்படி தான் டைரக்டர் சார் கொண்டு போறாரோ தெரியல. இந்த நிலையில என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, விஜய் ஃபோன் பேசின ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அவரு கனவு உடஞ்சி போச்சுல. அதுல ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிற? எனக்கே பதட்டமா இருக்கு. எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற அப்படின்னா, என்னக்கா சொல்றது, என்னோட வீசா இது வந்து கனடா வீசா வந்து கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிற? ஆமான்ற டென்ஷன் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம அன்னபூர்ணி பதறி அடிச்சுட்டு வராங்க. ஸோ இங்கே இவர் வேறு டென்ஷன் இருக்கல. வந்தோன்னே என்ன மாப்பிள்ள நீங்கள் ஸ்டேஷனுக்கு வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கீங்க. தயவு செஞ்சு எதையும் பேசாதீங்க, என்னை ஆளை விட்டுருங்க. உங்கள் பொண்ணு பண்ண ஒவ்வொரு விஷயத்தினால நான் கஷ்டப்படுறேன். இத்தோட என்னை விட்டுருங்க, என்னை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறார். நீங்களா மாப்பிள்ள இப்படி சொல்கிறது? அவள் போய் அப்படி பண்ணுவாளா? நீங்கள் அவளுக்காக நிப்பன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்லாவே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் விஜய் இருக்கிற நிலையில் அவர்கிட்டலாம் பேசுறது வேஸ்ட் அப்படின்றதாங்க சொல்லணும். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா காலில் உழுவுற அளவுக்கு போவார். அதே வந்து அது கொஞ்சம் கூட விசாரிக்காமல் அவங்க மேலே தப்புனா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே மட்டும்தான் அவ்வளோ கோவப்படுவார். கொஞ்சம் கூட விஜய்க்கு மூளைன்றதே கிடையாது. வெண்பா பாப்பாவுக்கு இருக்கிற அளவு கூட அவருக்கு இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். இங்கே ஸ்டேஷனில் வந்து போலீஸ் வந்து இங்கே பாருமா, உண்மையை ஒத்துக்கிட்டே இதில் கையெழுத்து போட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்கேன் சார். நான் எந்த தப்புமே பண்ணாமல் நான் வந்து எப்படி சார் உண்மையை ஒத்துக்க முடியும்? இதில் கையெழுத்து போட்டால் நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா சார்? என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. இங்கே பாரு, அவள்கிட்டருந்து எப்படி உண்மை வர வைக்கிறேன் வரவேன்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை அடி வெளுன்னு விழிக்கிறாங்க. போலீஸ் அடினா சும்மாவா? அதை செமையாக காட்டுறாங்க. பண்ணாத தப்ப நம்ம ஹீரோயின் எந்த நிலையிலையுமே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.